கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடன் இருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, உடன் இருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வாழ்ந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வாழ்ந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. பரவா பரவா ரேவா உகனரவா ரிகனரவா ரேகா உலரவா உலரவா உரா ரிகனரரா ரிகனரரா ரேரா. தனிமையிலே துணை நின்று நான் ரே ராஜா, தனிமையிலே துணை நின்று நான் ரே ராஜா. தாயை போல தேற்றுகிறேன் நான் ரே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நான் ரே ராஜா. நான் ரே என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. ரகரவ ரகரவ ரகா ரகனரவ ரகனரவ ரகா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. லபரப லபரப லபா லகனரப லகனரப ரகா உகரக உகரக உபா உபலரப உபலரப ரபா. அப்பா ரிகா 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 லபா ரக லபா ரகா ரகன ரகா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்க சம்பந்தி அக்கா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம்ல சேஞ்ச் இருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் 4 மணிக்கு கொடுக்கிற செய்தி 7 மணிக்கு கொடுக்கிறேன். நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன், ஆனா செய்தி உண்டு 7 மணிக்கு. அதுக்கு முன்னாடி குறிப்பாக ஒரு நபருக்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், அவரை நீ தேடக்கூடாது, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு சங்கீதம். ரைட், இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 ஒரு மகத்துவமான வல்லமைகளை தியானிக்க இருக்கிறோம். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே அப்படிங்கிறார். பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நண்பர்ங்கிற போட்டார், நண்பர்ங்கிற ஸ்டேஜில் இருந்து எங்க போயிட்டான்னா அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டார். பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஈக்குவல். இதை நம்ம நேற்று தியானிச்சோம். இது திருத்துவத்துல ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு. சரி, இன்னைக்கு நம்ம 2 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, முதல் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், எப்பொழுது? ஒன்றுமே இல்லாத நிலைமையில எம்டி ஹேண்ட். அந்த எங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். முழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம். வித்தவுட் ஜீசஸ், இயேசு இல்லாம நாங்கள் பிரயாசப்பட்டோம்.
ஆனால் நடந்தது என்ன, ஒன்றும் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், சிங்குலர்ல சொல்லுகிறார். அப்பொழுது, எப்பொழுது, படகுக்கு வலது பக்கத்துல நீங்க வலையை போடும் பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அகப்படும் சொல்ற. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டார்கள். திரளான மீன்களை அகப்பட்டாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம செய்தி. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறதுன்னா, அனாதி ஞானம்ங்கிற ஒரு தலைப்புல நான் இதை தியானிக்க போயிடும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க கடல்ல போயிருக்கீங்களா? நான் கடல்ல போயிருக்கேன், போட்ல போயிருக்கிறேன், கப்பல்ல போயிருக்கிறேன். அது போய்கிட்டே இருக்கும். எந்த பக்கத்துல இருக்கிறோம், எந்த லொகேஷன்ல இருக்கணும், ஒருவேளை கேப்டனுக்கு தெரியும். ஆனாலும் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி போக முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இப்ப எங்க ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது ஒருத்தங்க கேட்கறாங்க, ஐயா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் நீங்க இறங்கணும். இறங்கி அங்கிருந்து நேரா வரணும். நேரா வந்து ஒரு லெப்ட்ல டர்ன் இருக்கும். அப்படியே நேரா வரணும். அங்க ஒரு மூலிப்பட்டி ஆரம்பின்னு ஒரு அரண்மனை இருக்கும். அதுல இருந்து ரைட்ல ஒரு டர்ன் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வந்தா எங்க ஹாஸ்பிட்டல். தரையில டைரக்ஷன் சொல்லலாம், அப்படிதானுங்க. தரையில நம்ம நடந்து போறோம், அது எங்க இருந்தாலும் நமக்கு டைரக்ஷன் லேண்ட்மார்க் இருக்கும். அதை வச்சு நம்ம மனசுல சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டா வந்துடலாம். ஆனா இப்ப அவர்கள் இருக்கிறது கடல்ல இருக்கிறாங்க. கடல்ல இருக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ற, ரைட் சைட்ல வளைய போடுறார். இதுதான் அனாதி தீர்மானம், அனாதி ஞானம். அந்த அனாதி ஞானத்தை யார் ரொம்ப ரசிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல். வாசிப்போமா? ரோமர் 11வது அதிகாரத்துக்குள்ள வரும். ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம். இந்த 11வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எப்படி பிதாவாகிய தேவன் புறஜாதியாரைகள் நம்ம, அதாவதுங்க யூதர்களுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் அவங்க துப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு தனி ரேஸ். நம்ம ஊர்ல ஒரு பிராமின் இருக்காங்க. எங்க சம்பந்தி அக்காவுடைய ஒரு போர்ஷன் பிராமின் ரத்தம் அவங்களுக்குள்ள இருக்க. அவங்க அன்னைக்கு சொல்றாங்க, அவங்களுடைய அம்மா என்ன செய்வாங்கன்னா, தனியா அந்த கொடியில அவங்க துணியை போட்டிருப்பாங்க. வேற யாருடைய ட்ரெஸ்ஸும் அதுல போடக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க ஆச்சாரமா இருக்கிற மக்கள். இங்க இருக்கிற லோக்கல் பிராமினே எப்படி இருக்காங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அதோட ஒரு பெரிய ஒரு ஜாதி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாதி ஒரு ரேய ஆண்டவர் நைஸா நகட்டி வைக்கிறார். நகட்டி வச்சுட்டு யாரை சேர்த்துறான்னா, புறஜாதியார நம்ம சேர்க்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஆர் ஸ்டான்லி ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்வார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்னது வித்தியாசம், அதனால நீங்க அதை அறிந்து கொள்ளணும். பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களை அவருக்கிடையே தெரிந்து கொண்டார், அவருடைய புண்ணியங்களே அறிவிக்கும்படி. ஆனா அது ஒரு குட் ஸ்ட்ரெயின். ரொம்ப ஸ்லோவா போகுதான். இந்த ஸ்பீட்ல போனானா உலகம் அங்க போய் சேர முடியாது. பரிசுத்தாவினார் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாராம், இந்த இஸ்ரேல் மக்களை அடி ஓரங்கட்டிட்டு புறஜாதியாரக நம்மளை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்மளை செலக்ட் பண்ணிட்டு அங்க இன்ஜினை மாத்திட்டாங்க. இன்ஜின் பரிசுத்தாவினாங்கிற ஒரு இன்ஜினை மாட்டிட்டு ஃபுல் ஸ்பீட்ல போகுது. அது அப்போஸ்தலர் அந்த ஸ்பீட்ல போகும். அங்க ஓரமா நிக்குது. குட்ஸ் ட்ரெயின் மாதிரி. உங்களுக்கு குட்ஸ் ட்ரெயின் தெரியுமா? நீங்க போகும்போது ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல போனீங்கன்னா, ஒரு வைகை எக்ஸ்பிரஸ்ல நீங்க போறீங்க, கண்ணாமன்னு அந்த ஸ்பீட்ல போகும். அப்ப மற்ற லோக்கல் ட்ரெயின் எல்லாம் ஒரு ஓரம் கட்டிடுவாங்க. அந்த ஓரத்துல நிற்கும். அந்த வைகை ட்ரெயின் போற ஸ்பீடை பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே போகும். அந்த அளவு ஸ்பீட்ல போகும். இதுதான் நடக்கிற காரியம். இத பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினர் மூலம் செய்ததை பவுல் பார்க்கிறார். பார்த்துக்கிட்டு அதை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33வது வசனம். ரோமர் 11:33 தேவனுடைய அனாதி ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். நம்ம ஏதாவது பார்த்து ஆன வாயப்பழம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாயப்பழக்கிறா. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கறது ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்கறா? புறஜாதியார் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கறானா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அது என்னங்க ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யம் பணம் தானேங்க. ஐஸ்வர்யம் இது என்னன்னா
மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அப்படியே பவுலுடைய பிரெயினுக்குள்ள வருது. ஒரு சிங்காசனத்தை கொடுக்க போகிறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்திலே உட்கார வைக்க போகிறார். நம்முடைய தரங்களில கிரீடத்தை கொடுக்கிறார். நீங்கள் அல்லவா எங்களுடைய கிரீடங்கிறாரு, எங்களுடைய முத்துங்கிறாங்க. இதெல்லாமே ஐஸ்வர்யம், பெரிய ஒரு மாளிகை. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், மேன்ஷன், பெரிய பெரிய பில்டிங், ஆளிகை, பட்டணம், இதெல்லாம் யார் கிடைக்க போகுது? புறஜாதியாக நமக்கு. இதை ஒரு செகண்ட் நினைச்சிட்டு ஹாங்கிறாங்க. ஐஸ்வர்யம், ஞானம். ஞானங்கிறது என்னங்க? இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஞானம் பாருங்க, ஒரு படகு நிற்குது, ஒண்ணுமே கிடைக்கல. நைட் ஃபுல்லா அவங்க பிரயாசப்படுறாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். படகுல ரைட் சைட்ல வலது பக்கம் வலைய போடு, உனக்கு திரளான மீன் கிடைக்கும் அப்படிங்கிறார். அவங்க அதே மாதிரி செய்யறாங்க, கிடைக்குது. அப்ப இது என்ன நம்ம பார்க்கணும்னா அவருடைய ஞானம். இவர் பிறக்கும் போது அவர் தச்சனுடைய மகன். அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இது உலக பிரகாரமான ஞானம் கிடையாது, இது அனாதி ஞானம். அந்த ஞானத்தை தான் ஞானம், அறிவு. ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அறிவை நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பைபிள் நாலேஜ். இது பைபிள் நாலேஜ். இது யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். அவர் காலைதோறும் தட்டி எழுப்பி கல்விமானுடைய ஞானத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? எனக்கு கொடுக்கிறார். நான் யாரு? முட்டா பையன். அதாவது ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு தியாலஜி படிச்சுட்டு வந்தவன் கிடையாது. ஆனா நிறைய செய்தி கேட்பேன். உங்களுக்கு நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கேன், செய்தி கொடுத்திருக்கேன். அந்த விசேஷமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு மரம், 2 மரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். நித்திய ஜீவன் அங்கிற ஒரு மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம். இத நான் தியானிச்சு இல்ல, ஒருத்தர் சொன்ன செய்தி தான் இது. என்னுடைய சொந்த தயார் கிடையாது. ஆனால் அதில் நிறைய மாடிஃபிகேஷன் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி நான் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார். ஞானம், அறிவு, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு அறிவு என்னன்னா உலக பிரகாரமான அறிவு. அது எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி என்ன செய்யறது, எதை எப்படி போட்டு எப்படி இருக்கு, அது ஒரு அறிவு. இது உலக பிரகாரமான அறிவு கிடையாது. இது பரலோக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அறிவு. இந்த அறிவு பிதா கொடுக்கிறார். யாருக்கு முதல்ல கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு கொடுத்தார். சரி, பவுல் இல்ல, பேதுருக்கு கொடுத்தார். பேதுரு பார்த்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மத்தேயு 16:16 சொன்ன உடனே அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்பா, மாமிசம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோக பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த. அதுபோல இந்த வெளிப்பாடுகள், வசனங்கள், ரைட் சைட்ல இருக்கிறது, இதெல்லாமே ஒரு அறிவு. என்பவர்களாகிய ஆழம் எவ்வளவு ஆழம், இது டெப்த். இந்த ஆழத்தை வழக்கமா பெந்தேகோஸ்து சபையில அதை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். பெந்தேகோஸ்து பாஸ்டர்கள் அவங்க சொல்ற செய்தியில பயங்கரமான டெப்த் இருக்கும். இப்பெல்லாம் அது ரொம்ப போயிடுச்சு. நானும் எத்தனையோ பேருடைய செய்தியை கேட்கிறேன், மேகசின் வாசிக்கிறேன். இந்த மேகசின் எல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்ப அவங்க ரொம்ப சூப்பரிஷா போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவங்க தங்களுடைய பாரம்பரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரியத்தை பாரம்பரியன்றது என்ன, நான் உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுவேன். இப்ப கத்தோலிக்க சபைன்னு ஒரு சபையாச்சு. அதுல பல தவறுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால கிங் மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஆவியானவர் நீதிமான் விசுவாசத்தாலே பிழைக்கிறான்ங்கிற ஒரு வசனத்தின் மூலமாக அதை தள்ளி வச்சுட்டு ஒரு புரோட்டஸ்டன்ட் சபையை ஆரம்பிச்சாங்க. இந்த புரோட்டஸ்ட் எதுக்கு புரோட்டஸ்ட்? இந்த கத்தோலிக்க மதத்துல சாத்தான் உள்ள வந்து விக்கிரகத்தை கொண்டுட்டான், எல்லாத்தையும் பணமா மாத்திரான்ட்டு மாத்திட்டு. இப்ப யார் வந்தாச்சு? சிஎஸ்ஐ சர்ச் வந்துருச்சு. சிஎஸ்ஐ லோக்கல்ல. இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் பெந்தேகோஸ்துக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். சரி, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் கத்தோலிக்க சபைக்கும் பயங்கர வித்தியாசம். இவங்க சொல்றாங்க நாங்க ஒரு பெரிய சபை அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரு சார்த்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அது என்ன ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவார்,
சிஎஸ்ஐ சர்ச்சுடைய நாம் படி நாங்கள் இதைத்தான் நாங்கள் இன்னைக்கு போதிக்கணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு அதை எல்லா அதை தான் போதிப்பாங்க. ஆவியானவர் என்ன செய்தி கொடுக்கறதா அங்க தேவையில்லை. அப்படி அவங்க வாழ்க்கையை மாறிடுச்சு. பிறகு அதுல இருந்து வெளியே வந்தது அடுத்த பெந்தேகோஸ்து சபை. அவங்க பார்த்தாங்க, என்னையா நீ சிஎஸ்ஐ சர்ச்சு செத்த சபைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 காரியம் சொல்றாங்க. ஒண்ணு, செத்து போச்சான், ஆவியே கிடையாது. பாஸ்டர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதை ஒப்பிப்பாரு, இந்த வெளிப்பாடுலாம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி செத்து போச்சா அவங்க தான் கல்லறை வச்சிருப்பாங்க, வேற யார்ட்டையும் கல்லறை இருக்காது. அதனால செத்த சபைன்னு சொல்லிட்டு இவங்க புதுசா ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க, அது பெந்தேகோஸ்து சபை. ஆனா அது இப்ப பாரம்பரியத்துக்குள்ள வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நான் பெந்தேகோஸ்து சபையில செய்தியெல்லாம் கொடுக்க முந்தி இப்ப கிடையாது. அங்க போனா ஃபர்ஸ்ட் கரெக்டா 4 பாட்டு பாடுவாங்க. 4-5 ஓட மாட்டார் பாஸ்டர். 4 பாட்டு பாடி முடிச்ச உடனே அடுத்து சாட்சி நேரம் அப்படின்னு பாஸ்டர் சொல்றாரு. ஒரு பாட்டியமா எனக்கு முக்கியம். இப்படி மூக்கிலே தான் பேச, மூக்கிலே பேசி என்னை கனிமணியை போல காத்த ஏசப்பாக்க சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ற சாட்சியை யாருக்கும் கேட்காது. கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சிடும். உடனே பாஸ்டர் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சோத்திரம் சொல்லுவாங்க. வேற யாருடைய சாட்சியா இருக்கான்னு கேட்பாங்க. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உடனே பாஸ்டர் உடனே அடுத்த செய்திக்கு போயிடுவார். அந்த செய்தி கரெக்டா 1 மணி நேரம் சொல்லணும். பாஸ்டருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர்கிட்ட சரக்கு இருக்கோ இல்லையா, அவர் 1 மணி நேரம் சொல்லி முடிக்கணும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே வாட்ச பாட்டை சொல்றது, இந்த செய்தியை இழுக்கிறதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு காணாது, இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க அப்படி சொல்லி 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 அந்த செய்தியை 1 மணி நேரத்துக்கு இழுத்துருவார். அப்புறம் காணிக்கை பாடம், ஒரே ஒரு பாட்டு, அந்த வந்து காணிக்கை வாங்கிடுவாங்க. காணிக்கை வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. எந்த பெந்தேகோஸ்து சபைக்கு நீங்க போனா இதுதான் பாரம்பரியம். இப்ப அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பாரம்பரியம் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாக்குறோம், ஞானம் அறிவு என்பதனுடைய ஆழம். எந்த பெந்தேகோஸ்து சபைக்குள்ள ஆழம் இருந்துச்சோ இப்ப அந்த ஆழத்தை காணும். சரி, அது பாருங்க எவ்வளவா இருக்கிறது. அவங்களுடைய நியாய தீர்ப்புகள் அளவிட, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள், அவருடைய வழிகள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அநாதி ஞானத்தை வெளிப்படுத்துறதற்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, படகு நடுவில் வர்றதுல நீக்குது இல்ல போயிட்டு இருக்கு. வாசகமா என்னதான் நடக்குன்னு பாப்பாங்க. யோவான் 21வது அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வளைய போறது. இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரையில நிற்கிறார். விடிய காலம். அப்ப என்றார், அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதுனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சரி, இப்ப நான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், அனாதி ஞானம் அப்படின்னு சொல்றேன். 2வது கிரியேட்டட் ஃபிஷ் உங்களுக்கு காட்டப்படுகிறது. இது உண்டாக்கப்பட்ட மீன்கள். அடுத்து கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். இது கிரியேட்டட் மீன்கள். இப்ப நீங்க பாக்குற அந்த திரளான மீன்கள்ங்கிறது ரெகுலரா ஒரு மீன் குட்டி போட்டு இன்னொரு மீன்ல இருந்து அப்படி வந்த மீன் கிடையாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப நீங்க காண்கிறது காணாதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா இப்ப நம்ம பாக்குற திரளான மீன்கள் யாருக்குள்ள உண்டாக்கப்பட்டதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கின மீன்கள், கிரியேட்டட் ஃபிஷ். 153 பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியேட் பண்ணுகிறார். சரி, இந்த பார்ப்போம் அதை. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறது, காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும், சிங்காசனமானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரி, சிருஷ்டிக்கப்பட்டதுல நம்ம எதை பார்க்கிறோம்? மீன்களை பார்க்கிறோம். திரும்ப பார்ப்போமா அதை? அப்பொழுது அவர்கள் அவைகளை போட்டு திரளான மீன்கள் ஆகிறாங்க. இப்ப ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நம்ம பார்க்க போறோம். கம்பேர் ஸ்டடி எங்க பார்க்க போறோம்னா, எடுத்துக்கொள்ளுமா, லூக்கா எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 5வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, இதே பேதுரு எம்டினஸ், ஒண்ணுமே கிடைக்கல. 4வது வசனம் பாருங்க.
அவர்கள் போதகம் பண்ணி முடித்த பொழுது சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், இங்கேயும் ஆழம் அங்கேயும் ஆழம். ஆழங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆழமான வாழ்க்கைக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை கொண்டு போகிறார். என்ன ஆழம்? மீனை பிடிக்கிறது கிடையாது, ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறார். மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை பன்மையில சொல்றாங்க, வலைகளை பன்மை. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்ட மூன்றாம் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். ஆண்டவர் சொல்றார் வலைகளை பன்மையில சொல்றார், சிங்குலர்ல சொல்றார். நான் வலையை போடுறேங்கிறார், வலையை போடுகின்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது ரெட்டின் மீன், இது கிரியேட்டட் மீன் கிடையாது. ஏன் கிரியேட்டட் மீன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வலைகளை போடுங்கிறாரு. வலையை போட்டாலும் அவங்களுக்கு மீன் கிடைக்குது. ஆனா அது எவ்வளவு திரளான வலை மீன்னா, அந்த படகு முங்கத்தக்கதாக வலைகள் போட்டு உள்ள போச்சுன்னா உள்ளதுக்கு மோசமாயிடுச்சு, அந்த போட்டை வெளியே கொண்டு முடியாது. வலை கிழிஞ்சாலும் நட்டமாயிடும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து என்ன செய்யறாரு, கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுகிறார்னா, 10ஆம் வசனம், பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிப்பவர்களாக, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை. இப்ப மனுஷர்களை பிடிக்கிற வேலையில இருந்து இவங்க எங்க போயிட்டாங்க, மீன்களை பிடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கிரியேஷன் நான் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் ஆழமா காட்ட போறேன். யோவான் 21வது அதிகாரம். அவங்க நைட்டு ராத் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. அப்ப முழுவதும் பிரயாசப்படும் பொழுது அங்க மீன் இருக்க கூடாது. மீன் வந்து அட்லீஸ்ட் 2வது சிக்கிருக்கும், ஒண்ணுமே சிக்கல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறானா, யோவான் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விளக்கப்பட்டதுக்கு என்ன செய்யறாருன்னா, கிரியேஷன் என்ன கிரியேட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரளான மீன்கள் அகப்பட்டாங்களே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இழுக்க மாட்டாதிருந்த அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆண்டவர் இதை மாத்திரம் கிரியேட் பண்ணல, வேற என்ன கிரியேட் பண்ணிருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன் காட்டுறேன். 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்த பொழுது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டாங்க. 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். சரி, அப்பம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு எந்த கடையில போய் அப்பம் வாங்கிட்டு வந்திருப்பாரு? இப்ப ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் என்ன ஆச்சுன்னா, தேவ தூதர்கள் வர்றாங்க. தேவ தூதர்கள் தெரியாதவருக்கு தெரியாமலே அவர் அவங்கள சாப்பிட கூப்பிடுறாரு. சாப்பிட கூப்பிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, இதுதான் ரொட்டீனா உங்களுக்கு பிரெட் கிடைக்கிற டெக்னிக். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 3ஆம் வசனம், ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் நீர் உமது அடியனை கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீருக்கு காலம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ண போறேங்கிறாரு. அவர் செய்ய மாட்டார், அம்மாட்ட சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் இருதயத்தை தவிர கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இந்த அப்பம் வீட்டுல செய்யறது. 6ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாக கூடாரத்திலே சாராள் இடத்திலே போய், நீ சீக்கிரமாக 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. இது கூடாரம் இருந்துச்சு. சாராள் அம்மா வயசானாலும் ஆல் ஸ்ட்ராங்கான அம்மா. 3 படி மாவை அப்படியே போட்டு பரோட்டா போடுற டக்க 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 டக்குன்னு போட்டு அப்பம் சுட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது ரொட்டீன் அப்பம். ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யாருமே கிடையாது, உயிர் தெழுந்து வந்திருக்காரு. இவர் யார்கிட்ட போய், எம்மா சீசர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா, நீங்க சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடுங்கம்மா யார்கிட்ட போய் கேட்பாரு? அப்பம் உண்டாக கடவுது உண்டாகிடுச்சு. அடுத்து பாருங்க, இயேசு அப்படின்னு நோக்கி நீங்கள் பிடித்து கொண்டாங்க. ஆனா அதை அவங்க சாப்பிட முடியாது. கறி நெருப்பு 9 கறி நெருப்பு. இந்த கறி நெருப்பு உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? 4 கல்லை வைக்கணும், விறகு பிடிச்சிட்டு வரணும். கல் தீக்குச்சி எதை வச்சு அவங்க பொத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் தீக்குச்சி கிடையாது. ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பைபிள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் மாதிரி ஒரு சிலர்லாம் அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். அந்த காலத்துல சிக்கி முக்கு கல்லை வச்சு உரசினாங்களா எனக்கு தெரியாது. ஆனா கறி நெருப்பு உண்டாக்க முடியும். உண்டாக்குறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கறி நெருப்பு உண்டாக கடவுள் டம் உண்டாயிருச்சு. அப்பத்தை உண்டாக்கிட்டாரு, கறி நெருப்பு உண்டாக்கிட்டாரு. மீன்கள், இந்த மீன்கள் கிரியேட்டட் மீன்கள்.
ஆண்டவராக இயேசுகிறது போய் அவருக்கு தூண்டில போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து அதை கரிநெருப்புல சுட்டு சீசலுக்கு தேவையில்லை. 3 காரியமும் கிரியேட்டர் போல இங்க நம்ம பார்க்கறது போல அதன் மேல் மீன் வைத்து அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதை வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கேட்டுக்கோங்க. நீங்க நான் உங்களுக்கு 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாதி ஞானம். இந்த அனாதி ஞானத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டுக்கு ரைட் சைடு இருக்கு. அவர் சொல்றாரு, போட்டுக்கு ரைட் சைட்ல உன் வலை போட்டா திரளான மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இவங்க நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. வத்த மீன் கூட கிடைக்கல, செத்து போன மீன் கூட கிடைக்கல. அந்த எம்டி சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர். அந்த சிருஷ்டிக்கிறவர் மீன்கள் 158 பெரிய மீன்கள் உண்டாக கடவுது சொல்றாரு. உண்டாயிடுச்சு. வளைய போடு 152 அவன் கையில கிடைச்சிருச்சு. அதனாலதான் வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு யோவான் 21:6. சரி, இப்ப அடுத்து ஒரு டாபிக் நான் முடிக்க போகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ஸ்டடியை பார்க்க போறோம். அவருடைய வல்லமை, பவர், இது நமக்கு நம்மால் முடியாத காரியம். நம்ம ஒரு சில காரியம் நமக்கு சரி, இதெல்லாம் முடியாத காரியம். பாயிண்ட் நம்பர் 1, மார்க்கு 1வது அதிகாரம் 13வது. மார்க் 1:13. 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆவியானாலே வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தனால சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். ஃபர்ஸ்ட், காட்டு மிருகங்கள் நடுவிலே. நம்ம காட்டு மிருகங்கள் நடந்தா அது நம்மளை சாப்பிட்டு ஏப்போட்டிருக்கும் பெறன்னு. ஆனா ஆண்டவராகிய இயேசு வல்லமை அங்க காட்டு மிருகங்கள் எல்லாம் அவரை பார்த்து ஒரு வணக்கம் பண்ணுது. வணக்கம் பண்ணி அவருக்கு ஊழியம் செய்யுது. இது ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வல்லமையில ஒரு பெரிதான வல்லமை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அதான் உங்களுக்கு கிரியேஷனை காமிச்சேன், ஆளுமை உள்ளவர். இந்த பவரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பவரை பார்த்தா தான் ரைட் சைட்ல வளைய போடுங்க நான் சொன்னவருடைய பவர் நமக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரம் 40வது. மத்தேயு 12:40. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல. ஒரு பெரிய மீனை பார்க்கிறோம். இது யோனா காலத்தில் நடந்தது. அன்னைக்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அது யோனாக்காக வைக்கப்பட்டது. ஏன் யோனாக்காக அதை வைக்கிறார்னா, தன்னுடைய மரணத்தை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மீனை காட்டுறாரு. அந்த மீன் என்ன மீன்? ஒரு ஸ்பெஷல் மீன், சாதாரண மீன் கிடையாது. அந்த மீன் ஆயத்தம். நான் அந்த மீனை குறித்து ஒரு கதை சம்பவத்தை சொல்லிட்டு திரும்ப சொல்றேன். பிரதர் ஆபிரகாம் ராஜா பாண்டியன் இது எங்களுக்கு சொன்ன சாட்சி. ராமேஸ்வரத்துல ஒரு ஆல் நைட் பிரேயர் நடக்குது. அப்ப ஆபிரகாம் ராஜா பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அங்க அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். எங்க மக்கள், அதாவது வெளியூர்ல இருந்து வரவங்க, நாங்கெல்லாம் அந்த முள்ளு மீன் சாப்பிட்டா எங்க தொண்டையில சிக்கிக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், துண்டு மீனானா சீலா மீன், பாறை மீன், இந்த மாதிரி சில மீன்கள்லாம் பாறை மீன் சாப்பிட்டுருக்கீங்களா தெரியாது, அதெல்லாம் பெருசா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணணும். அவங்க சொல்றாங்க, ஐயா அது சீசன் முள்ளு மீன் தான், சாலை மீன், இந்த மாதிரி முள்ளு மீன் தான் கிடைக்கும். நாங்க என்ன செய்யணும், ஜபம் போடு, முழங்கால போடு, நமக்கு ஆண்டவர் ஒரு துண்டு மீன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு விசுவாசி வலையில ஒரு பெரிய ஒரு மீன் உள்ளது. 40 கிலோ வெயிட் உள்ள ஒரு மீன். யோசிச்சு பாருங்க, 40 கிலோ ஒரு மீன் உள்ள சைஸ் கிடைச்சிருச்சு. ஒரே சந்தோஷமா கரெக்டா இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி என்னைக்கு அவங்க பாஸ்டிங் முடியுதோ அன்னைக்கு கரெக்டா விடுது. ஒரு பெரிய ட்ரை சைக்கிள் போட்டு கொண்டாடுறாங்க. பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணி போடுறாங்க, மீன் காலியாக மாட்டேங்குது. அப்ப அப்புறம் அவங்க ராஜா பாட்டி அதை சொல்றாரு. ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு மீனை உண்டாக்கி அது சாப்பிட்றதுக்கு இன்னொரு மீன் வரும். இன்னொரு மீன் அதை சாப்பிட்டு இன்னொரு பெரிய மீன் இதை சாப்பிட்டு தான் பெருசாகும். ஆனா ஆண்டவர் இந்த பெரிய மீனை என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
யாருடைய வலையிலும் சிக்காம அவர் அதை பாதுகாத்துக்கிட்டே வர்றாரு. ஏன் இதை பாக்குறாரு பாதுகாக்கனா அவர் பிள்ளைகளுக்கு வேணும். யார ஒருத்தன் வலையில சிக்கிறாலும் அவன் பெரிய லட்சாதிபதி ஆயிருப்பான் அன்னைக்கு. ஆனா யார் கைக்கு கிடைக்க வைக்கிறாரு? எந்த பிரேயரா ஒரு விசுவாசியோ அவங்க வலையில சிக்க வைக்கிறார். அதுபோல இங்க ஒரு பெரிய மீன் பார்க்கணும். இந்த பெரிய மீனும் ஆயத்தம் பண்ணப்பட்ட மீன். சரி, மத்தேயு 17வது அதிகாரம் 27 அவருடைய வல்லமையில ஒரு எக்ஸ்ட்ரா வல்லமை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமா? மத்தேயு 17வது அதிகாரம் 27 ஆகிலும் நீ அவர்களுக்கு இடரலாயிராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டல். கடலுக்கு எந்த லொகேஷன் போல நீ போ, அந்த மீன் உங்ககிட்ட வரும். நான் அந்த மீன் சொல்லியிருக்கேன், நீ இந்த தூண்டல் தான் உலகம் பார்த்துக்க, வேற எங்கே விழுந்துடாது. முதலாவது ஆகப்படுகிற ஒரு மீனை முதலாவது ஆகப்படுகிற மீன் ஆண்டவருக்கு தெரியும். இதை போட்டா மற்ற மீன்கள்லாம் வரக்கூடாது, வேற எல்லா மீனும் ஆஃப் ஆயிருக்கு. எந்த மீனுக்குடைய வாயில நான் ஒரு வெள்ளிக்காசை வச்சிருக்கேனோ அதுதான் ஆகப்படும். இது அனாதி ஞானம், அனாதி வல்லமை, அனாதி பவர். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம், சேவல் மேல அவருக்கு ஒரு வல்லமை இருக்கு. சேவல்கிட்ட சொல்லிட்டாரு, நீ எப்போ கூணுன்னு சொல்லுங்க, அப்பதான் அதுக்கு முன்னாடி கூன்னு கழுத்து அறுத்துட்டு பார்த்துக்கோ. வாசிப்போமா? லூக்கா 22வது அதிகாரம் 34 பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தடவை அறிந்திருப்பான்னு உனக்கு சொல்லு. அது சேவல் எப்ப கூவுமோ நான் அந்த சேவத்தை சொல்லுவேன், அப்பதான் அது கூவும். அது எவ்வளவு அழகா நீங்க பாக்குறீங்கன்னா 60 அதற்கு பேரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூயிட்டு. அப்ப புரியுதாங்களா? நம்மளால அதை செய்ய முடியுமா? எங்க வீட்டுல அந்த ஒரு சேவல் இருக்கு, கா கா கான கழுத்தை அறுத்துரும். ஏதோ அந்த கழுத்துல எவனா கத்தி வச்ச மாதிரி கத்தும். அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் அது. ஆனா இங்க ஆண்டவர் மீன் மேல அதிகாரம் வச்சிருக்கிறாரு, காட்டு மிருகங்கள் மேல அதிகாரம் வச்சிருக்கிறாரு. இப்ப எதுல அதிகாரம் வச்சிருக்காரு? சேவல் மேல. அது சொன்ன நேரம் அப்படியே கூறு. இதுக்கு அன்றைய கண்ட்ரோல் பண்ற பவர். சரி, இந்த வசனத்தை வாசியதை நம்ம முடிக்க இருக்கிறோம். 6வது அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர்கள் போட்டு திரளான்மையில் அகப்பட்டனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இது எதற்கு அடையாளங்கிறது மட்டும் நம்ம பார்த்து முடிச்சோம். நிழல் என்ன? மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யத்தின் கடலிலே போட்டப்பட்ட சகல வித மீன்களையும் சேர்த்து வலைக்கு. இந்த வலையில ஆப்பட்டது யாருன்னா நம்மளும் ஆப்பட்டுக்கிட்டோம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வகையில ஆப்பட்டது நீங்களும் நானும் இருக்கோம். அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்த்து. வசனத்தை சொல்ற நான், வசனத்தை கேட்கிற நம்ம நல்ல மீன்கள் கூடைக்குள்ள. இது எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அனாதி ஞானம், அனாதி வல்லமை, அனாதி திறமைகள், கண்ட்ரோல் பவர் ஒவ்வொன்றையும் இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா. தேவாதி தேவன், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. பரலோகத்து மன்னாவினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.